திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஏ தன்ராஜ் ஆண்டனி குடும்பத்தினர், கிருஷ்ணகிரி. ஏ தன்ராஜ் ஆண்டனி, கரோலின் தன்ராஜ் இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, ஆண்டினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த புதிய ஆண்டிலே என்றுமே திரு இருதய ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களுக்கு தலைவராக, என்றுமே துணையாளராக, நாம் செய்கின்ற அனைத்து வேலைகளிலும் என்றும் அவர் நம்மோடு இருக்க, நம்முடைய துன்பங்கள், வேதனைகள், நோய்கள் இவைகள் மத்தியிலும் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நிறைவாக வழிநடத்த இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய குடும்பங்களை திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். மேலும் இன்றைய நாளிலே நம்முடைய திரு அவையானது இயேசுவினுடைய தூய்மை மிகு பெயரை கொண்டாடி மகிழ்கின்றது. இயேசு என்று பெயர் சொல்லுகின்ற போது எல்லா வேதனைகளிலிருந்து விடுதலை நமக்கு இருக்கிறது. இயேசு என்ற பெயரை நாம் உச்சரிக்கின்ற போது எல்லா நோய்களிலிருந்தும் நமக்கு விடுதலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இயேசு என்று சொல்லுகின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே அலகையினுடைய அந்த ஏமாற்றத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மை நிறைவாக பாதுகாக்கின்றார். ஆகவே அத்தகைய ஒரு இறை இயேசுவினுடைய பெயரை உச்சரிக்கின்ற அருள் வரத்தை பெற்றவர்களாக இத்திருப்பலியிலே நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் வார்த்தை மனிதரான மறை நிகழ்வில் மனித இனத்தின் மீட்புக்கு அடித்தளம் இட்டீரே. மக்களின் வேண்டல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு இரக்கம் காட்டியருளும். அதனாலும் ஒரே திருமகனின் பெயரை தவிர வேறொரு பெயரை அழைத்து மன்றாட தேவையில்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை.
ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம், ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல தம்மையே தூயவராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை திருவார்த்தைகள் 29 34 முடிய. இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவைப் போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்று கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் தூய்மை மிகு பெயர் கொண்ட நாளை சிறப்பாக இன்று நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். அன்புமிக்கவர்களே, பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமடலிலே 2வது அதிகாரம் 10ஆம் இறைவசனம் இதற்கு சான்றாக இருக்கிறது. இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். அன்புமிக்கவர்களே, புனித பெர்னடின் சியன்னாவை சார்ந்தவர். அவர் இவ்வாறாக குறிப்பிடுகிறார். அவர் என்ன செய்தார் என்றால், இயேசுவினுடைய திருப்பெயரை
ஒரு பலகையிலே வரைந்து மக்களின் மேல் ஆசி கூறி ஜெபித்து பலரையும் அவர் சுகமாக்கினார், பேய்களையும் அவர் ஓட்டினார். IHS என்கின்ற அந்த ஆண்டவருடைய திருப்பெயரை பலகையிலே தாங்கியவராக அனைத்து மக்களுக்கும் அவர் இயேசுவின் பெயரால் ஆசி வழங்கினார். ஆகவே இந்த IHS என்று சொல்லுகின்ற பொழுது இயேசுவே அனைத்து மக்களின் மீட்பர் என்பதை நமக்கு குறித்து காட்டுகிறது. இதைதான் புனித லோயோலா இன்னாசியார் சேசு சபையினுடைய அடையாளமாக, லோகவாக, லட்சணையாக அந்த IHS-ஐ அவர்கள் அந்த ஆண்டவருடைய திருப்பெயரை, மகிமையை அவர்கள் இயேசு சபை என்று சொல்லி அதை அவர்கள் கொண்டாடி வருகின்றார்கள். அன்புமிக்கருளே, பேதுருவும் யோவானும் கால் ஊனமுற்றவரை அவர்கள் கண்டபோது, ஆலயத்தின் முற்றத்தில் இருந்தபோது அந்த கால் ஊனமுற்றவரை நோக்கி, பொன்னோ பொருளோ எங்களிடம் இல்லை, எங்களிடம் இருப்பதை நான் கொடுக்கின்றோம், அவர்தான் நாசரேத்தூர் இயேசு, அவருடைய பெயராலே உனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி இயேசுனுடைய பெயராலே அவர்களுக்கு, அந்த மனிதனுக்கு சுகத்தை அவர்கள் கொடுக்கின்றார்கள். ஆகியோர் இயேசுவின் பிரியமானவர்கள், இந்த இயேசுவினுடைய திருப்பெயரை, தூய்மை மிகு பெயரை நாம் உபயோகிப்பதனால் வருகின்ற நன்மைகள் என்ன? மிக முக்கியமாக பாவங்களிலிருந்து நாம் விடுதலை அடைகின்றோம். இரண்டாவதாக நோய்களிலிருந்து நமக்கு சுகமானது தரப்படுகிறது. மூன்றாவதாக அலகையிடமிருந்தும் தீய ஆவிகளிடமிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கப்படுகிறது. நான்காவதாக மிக மிக முக்கியமானது, குடும்பத்திலும் உள்ளத்திலும் அமைதியானது பிறக்கின்றது. ஆகவே இந்த இயேசுனுடைய திருப்பெயரை நாம் உச்சரிக்க நன்மைகள் மிகுதியாக நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து ஆண்டவருடைய திருப்பெயரை நாம் மேலும் மகிமைப்படுத்துவோம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டுகிறார். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே நாம் வாசிக்கின்றோம், கடவுளின் மகனான இயேசுவின் இரத்தத்தின் வழியாக நம் குற்றங்கள் அழிக்கப்பட்டன என்று சொல்லுகிறார். ஆகவே திருமுழுக்கு யோவான் இயேசுவை சுட்டி காட்டுகின்றார். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். அன்புமிக்கவர்களே, இன்று நாம் இந்த விரலால் யாரை சுட்டி காட்டுகிறோம்? பலரையும் இந்த விரலால் நாம் சபிக்கின்றோம். பலரையும் இந்த விரலால், ஆள்காட்டி விரலால் நாம் காட்டி கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் திருமுழுக்கு யோவான் அவர் மகிமையின் இயேசுவை அனைவருக்கும் சுட்டி காட்டுகிறார். இதுதான் அவர் நிறைவான ஒரு பணியை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தார். இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த இறைவனின் செம்மறி என்று சொல்லுகின்ற போது பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், தொடக்க நூலிலே 22வது அதிகாரம் 6 முதல் 7 இறை வசனங்களிலே ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுப்பதற்காக அவர் செல்லுகிறார். இறுதியாக ஆண்டவருடைய தூதர் அங்கே பேசுகிறார். ஆகவே அந்த ஈசாக்குக்கு பதிலாக செம்மறி ஆடானது அங்கே பலி செலுத்தப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த பலியானது எதை குறிக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இயேசு நம் பாவங்களுக்கு பதிலாக அவர் செம்மறியாக பலியாவார் என்பதை முன்குறித்து காட்டுவதாக தெரிகிறது. இரண்டாவதாக தொடக்க நூலிலே 4வது அதிகாரத்திலே நாம் காயேன் ஆபேலுடைய காணிக்கையை பற்றி நாம் வாசிக்கின்றோம். ஆகவே ஆபேல் கடவுளின் விருப்பத்தை செயல்படுத்துகிறார். ஆகவே சிறந்த செம்மறி ஆட்டுக்கடாயை அவன் கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறான். கடவுளும் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் காயன் என்ன செய்கின்றான் என்றால், தான் நினைப்பதை கடவுளுக்கு கொடுக்கின்றான். பல தருணங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படிதான் இருக்கின்றோம். நாம் எதை நினைக்கின்றோமோ அதை செய்தால் போதும். ஆனால் கடவுளுடைய விருப்பம் எதுவோ அதை செய்ய மறுப்பவர்களாக இருக்கின்றோம். ஆகவே கடவுளினுடைய விருப்பத்தை நாம் செயல்படுத்துகின்ற போது, கொடுக்கின்ற போது, அந்த விருப்பமானது ஒரு செம்மறி ஆட்டின் காணிக்கையாக
மாறுகிறது. ஆண்டவராக இயேசுவும் தன்னுடைய தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதால் தான் அங்கே அவரும் ஒரு செம்மறி ஆடு பலியாக மாறுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மீண்டுமாக விடுதலை பயண நூலிலே நாம் வாசிக்கின்றோம், எகிப்திலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் செம்மறியின் இரத்தத்தை கதவு நிலைகளின் மேல் அவர்கள் தெளித்தார்கள். ஆகவே அந்த செம்மறியின் இரத்தம் தெளிக்கப்பட்டதால், அந்த செம்மறி பலியாக கொடுக்கப்பட்டதால் அங்கே அவர்களுக்கு மிகப்பெரிய விடுதலையானது கிடைப்பதை நாம் பார்க்கின்றோம். லேவியர் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம், 2 செம்மறி ஆடுகளை அவர்கள் கொண்டு வருவார்கள். ஆகவே இந்த 2 செம்மறி ஆடுகளிலே ஒன்று பலியிடப்படுகிறது. மற்றொன்று செம்மறி ஆட்டை என்ன செய்வார் என்றால், குரு மக்கள் அனைவருடைய பாவங்களையும் அந்த செம்மறி ஆட்டின் மீது வைத்து ஜெபிப்பார். ஜெபித்த பிறகு அந்த பலியிடப்பட்ட செம்மறி ஆட்டினுடைய இரத்தத்தை இந்த ஆட்டின் மீது தெளித்து அதை அப்படியே வனாந்தரத்திற்கு அனுப்பிவிடுவார்கள். ஆகவே இதை எதை குறிக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வாறாக இருக்கின்றார், பலியிடப்படுகின்ற ஆடாகவும் இருக்கின்றார், அதே நேரத்திலே பாவ பலி தீர்க்கின்ற செம்மறியாகவும் இருக்கின்றார் என்பதை இந்த லேவியர் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே அத்தகைய செம்மறியை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நேரத்திலும் நமக்காக பலியிடப்படுகின்ற ஆண்டவர் ஒவ்வொரு திருப்பலியிலும் நமக்காக அவர் தன்னை இங்கே நமக்காக பலியிடப்படுகின்றார். ஆகவே இன்றைய நாளில் அத்தகைய இயேசுனுடைய தியாகத்தை நம்முடைய வாழ்வாக்க உண்மையான செம்மறி அவரே என்பதை நாம் புரிந்து கொள்ளவும், என்றென்றும் வாழும் செம்மறி நம் ஆண்டவர் இயேசுவே என்பதை அறிந்து கொண்டு சிறப்பாக நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி மற்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி மற்றும் புகழ் அதிமிக மகிமைக்கு எல்லாம் உமக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலினை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்காணிக்கைகளை ஏற்றருளும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் சாவை ஏற்கும் அளவுக்கு உமக்கு கீழ்ப்படியிருந்த கிறிஸ்துவுக்கு மீட்பளிக்கும் பெயரை நீர் அருளியது போல அப்பெயரின் ஆற்றலால் உமது பாதுகாப்பை எங்களுக்கு வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகிறது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லாம் ஆட்சி பெறுவதில்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகிறோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியோடு அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்,
விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி கூறுகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழுவது நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளிவர நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவின் பெயரை சிறப்பித்து மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து உட்கொண்ட இத்திருவுணவு எங்கள் மீது உமது அருளை மிகுதியாக பொழிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பெயரும் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருப்பதை நினைத்து மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஏ தன்ராஜ் ஆண்டனி குடும்பத்தினர், கிருஷ்ணகிரி. ஏ தன்ராஜ் ஆண்டனி, கரோலின் தன்ராஜ் இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி